ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அரோரா சேனல். ஸோ இன்றைக்கி நான் ரிவ்யூ பண்ண போகிறது ஸ்மிட்டனோட ப்ராடக்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி நான் பார்ட் 1 போட்டிருக்கேன். அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் தான் சேல் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் ஃபுல் சைஸ்மே பண்ணிகிட்ருக்காங்க. பட் ட்ரெண்டிங்காக இருக்கிறது இந்த சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ ஸ்மிட்டனில் மட்டும்தான் எல்லா பிராண்டோட சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் இந்த மினி சைஸில் அதுவும் நமக்கு 300க்குள்ளேயே 10 ப்ராடக்ட்ஸ் கிட்ட அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அண்ட் அதெல்லாம் எனக்கு பிடிச்சி போனதுனால அண்ட் ஒரிஜினல் குவாலிட்டிலையும் இருந்தனால நான் அதுக்கப்புறம் நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எல்லாமே யூனிக்கான ப்ராடக்ட்ஸ். ஸோ புது புது பிராண்ட்லேருந்து நான் வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ஃபோலியேட்டர். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரப் மாதிரி இருக்கும். நம்ம ஃபேஸ்க்கு தேய்க்கிறது அண்ட் நம்ம கைக்கு காலுக்கு எல்லா பக்கமே நம்ம ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஸோ அதில் எக்ஸ்ஃபோலியேட்டிங் பேட்னு இருக்கும். இது 99 ருபீஸ். பட் எனக்கு ஆஃபரில் 50 ருபீஸ் அண்ட் பிலோ 50 தான் எனக்கு வந்துச்சு. அண்ட் ஹேங் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம அதில் கை விட்டுட்டு நம்ம நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்ஸ் இது. கண்டிப்பாக இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் வாங்கி வச்சு ட்ரை பண்ணுங்கள். நிறைய ஸ்க்ரப்பர் இந்த மாதிரி இருக்குது. அண்ட் இதுவுமே ஒன் ஆஃப் த என்னோடய ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ். RJU அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட்லேருந்து நான் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா கிளென்சர். ஸோ நம்ம இப்போ ஃபேஷியல்லாம் ஏதாச்சும் பண்ணுறோம் அப்படின்னா கிளென்சர்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த ஒரு கிளென்சர் நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ இது ரொம்ப குட்டியாக தான் இருந்தது. உங்களுக்கு ஒரு 2-3 மந்த்ஸ் மட்டும்தான் வரும். சீக்கிரம் காலியாயிரும். வீக்லி நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும். அண்ட் ரொம்ப மினி சைஸ் தான். இதில் லார்ஜ் சைஸ்மே உங்களுக்கு அவங்களோட வெப்சைட்லேயும் இருக்கும், ஸ்மிட்டன்லேயுமே இருக்கும். ஸோ நீங்கள் எது வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆக்சுவலி அந்த பாட்டில் விடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 3/4 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். முக்கியமாக நீங்கள் இந்த ஃபேஷியல்ஸ் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட ஒரு மூடியை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலரில் ஒரு டிரான்ஸ்பரண்ட் அந்த மாதிரி மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு சீரம். இது நயாசின்னமைட் சீரம். ஸோ ஆக்னி, பிம்பிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு சீரம். சுகந்தா அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இது ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு சீரம். ஆக்சுவலி அவங்க வெப்சைட்டில் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ நான் ஸ்மிட்டனில் வாங்கும்போது எனக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் வந்துச்சு. எல்லாம் பிகாஸ் நம்ம சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் தான் வாங்குகிறோம். அதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6.7 பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்னோடய ஃபேவரெட் இது தான். இது கிளென்சிங் மில்க். அதுவும் கிளென்சர், இதுவும் கிளென்சர். இது என்னென்னா மில்க் டைப்பில் இருக்கும், கிளென்சிங் மில்க்னு. நீங்கள் நிறைய பியூட்டி பார்லர்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மில்க் தான் வச்சுருப்பாங்க, கிளென்சிங் மில்க். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு டீடான் மாஸ்க்கு. ஸோ உங்கள் ஃபேஸ்லாம் ரொம்ப சன் எக்ஸ்போஷர் ஆச்சுன்னா ஃபுல்லாகவே டேன் ஆயிரும். ஸோ அதுக்காக நான் டீடான் மாஸ்க் வாங்கியிருந்தேன். எல்லாமே இந்த பார்லரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் நான் மேக்ஸிமம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். டீடான் ரொம்ப குட்டியான ப்ராடக்ட்ஸ் தான். இது எல்லாமே சாம்பிளுங்கிறனால உங்களுக்கு ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் இருக்கும். ப்ரைஸுமே உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ ப்ரைஸ்க்கு ஏற்ற ஒரு குவான்டிட்டி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கலரில் இருக்கும். அண்ட் ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக இருக்கும். டீடான் மாஸ்க்கு. ஸோ நீங்கள் மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிக்கலாம். பட் இதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலாக தான் இருந்தது. அவ்வளோவா உங்களுக்கு பெருசாக ஒரு ரிசல்ட் கிடைக்கல. நான் இது ஃபுல்லாகவே நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். பட் எனக்கு அவ்வளோவா ரிசல்ட் கிடைக்கல. அண்ட் இது மாய்ஸ்சரைசர் க்ரீமு, லைட் மாய்ஸ்சரைசர். நம்ம ஹேண்ட்ஸ்க்கு, லெக்குக்கு, ஃபேஸ்க்கு எல்லா பக்கமே நம்ம மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு மினி மாய்ஸ்சரைசர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இது ட்ரை பண்ணலாம். இதுவுமே ஒரு நல்ல ஒரு குவான்டிட்டியில் தான் கொடுத்துருந்தாங்க. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நம்ம ஃபேஸ்க்கு மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். இப்போ லிப்ஸுக்குமே அவங்க இங்கே அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மாய்ஸ்சரைசர். அண்ட் லாங் லாஸ்டிங்காகவே அந்த ஒரு ஸ்மூத்னஸ்ஸாகவே உங்களுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது வேணும்னா ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளம்மோடதுமே, ப்ளம் பிராண்டுமே இவங்க கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயுமே நிறைய ப்ராடக்ட்ஸ் ப்ளம்மோடது இருந்துச்சு. ஸோ எனக்கு இது பிடிக்குங்கிறனால நான் இது வாங்கியிருந்தேன்.
இந்த ப்ராடக்ட் வந்துட்டு டோனர் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோன்னா, நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் ஃபர்ஸ்ட்டில் வந்துட்டு டோனர் வந்துட்டு மஸ்ட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டோனர் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஜஸ்ட் ஹெர்ப்ஸோட லிப் மாஸ்க் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே வந்துட்டு லாங் டைம் நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஒரு லிப் மாஸ்க்குன்னு ஒன்று இருக்குன்னே எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல. ஸோ நான் வாங்கினது வந்து க்ரீன் ஆப்பிள். ஸோ அதில் போட்டிருக்காங்க என்னென்ன லிப் மாஸ்க் வந்து அதில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதுவுமே நான் லாங் டைம் யூஸ் பண்ணேன். நீங்கள் எப்படி லிப் மாஸ்க் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் லிப்ஸில் நல்ல ஒரு குவான்டிட்டி எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு தூங்கி மார்னிங் வந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ ட்ரையாக இருந்தாலுமே அந்த ஓவர் நைட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். பட் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் இருக்குது. பிகாஸ் நம்ம லிப்பில் மட்டும் அப்ளை பண்ணுறதுனால நமக்கு இனஃபாக தான் இருக்கும். பட் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி அண்ட் க்ரீன் ஆப்பிள் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதில் நிறைய இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி ஃப்ளேவர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இது ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு நான் வாங்கினது இன்னொரு கிளென்சர். நிறைய கிளென்சர் நான் வாங்கினேன். இது வந்து நான் டெய்லி ஃபேஸ் வாஷ்க்காக. இது வந்து நல்லா பெரிய குவான்டிட்டிலே கொடுத்துருந்தாங்க. நீங்கள் டெய்லியுமே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஆக்னி ஸ்கின் இருக்குது, இல்லை சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் இது வந்து ட்ரை பண்ணலாம். பிகாஸ் அதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா ஹைட்ரேட்டிங்காகவும் இருக்கும். டே அண்ட் நைட் 2 டைமுமே நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமாக இந்த சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க இது கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப மைல்டாக இருக்கும். ஓவர் ஸ்மெல் வராது. ஸோ ஹார்ஷாகவும் இருக்காது. அண்ட் இது பார்த்திங்கன்னா பில்கிரிம் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து 24K கோல்ட் ஃபேஸ் மாஸ்க். இதுவுமே வந்துட்டு ஃபேஸ் மாஸ்க் தான். நான் இந்த வீடியோவில் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி முடிஞ்சு போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்குறேன். இது வந்து நான் முன்னாடியே வாங்கி வச்சுட்டேன். பிகாஸ் அதில் டேட் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி எனக்கு வந்து எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குதோ நான் அதை தான் மென்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு ஆவரேஜான ப்ராடக்ட்ஸ் தான். பட் நீங்கள் அது ஃபுல்லாக யூஸ் பண்ண உங்களுக்கு கொஞ்சம் ரிசல்ட் கிடைக்கும். பட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்காது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.